வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்தில் முருகப்பெருமானுக்காக முதலாக பார்த்தீங்கன்னா வேல் வைத்து நான் வெற்றிலை தீப வழிபாடு பண்ணியிருந்தேன். வாரம் வர்ற செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம செவ்வாய் ஹோரை நேரத்தில் வெற்றிலை தீப வழிபாடு ஏற்றதுனால என்ன பலன்கள் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபத்துடைய மகிமையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா நிகழ்வுகளிலும் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் வெற்றிலை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக அங்கமாகவே வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெற்றிலைக்கு பல புராண கதைகளும் கூட சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் தடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிடிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சா அந்த பிடிப்பு தான் பார்த்திங்கன்னா நம்ம வழிபடுற முக்கிய தெய்வங்கள்னு சொல்லப்படுது. அந்த முக்கிய தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு முறைகளும் ஒவ்வொரு முக்கியமாக பக்தியோடு ஏற்றக்கூடிய தீபங்களும் பார்த்திங்கன்னா அதிக மகத்துவம் கொண்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம ஏற்றக்கூடிய தீபங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமான தீபம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் வெற்றிலை தீபம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைவாசல் அதுக்கப்புறம் வாசலை சுத்தப்படுத்திட்டு கோலங்கள் நம்ம போடுறது கண்டிப்பாக அவசியம். அது மட்டும் இல்லாமல் வாசலில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த தண்ணீர் நம்ம தெளிக்கலாம். இல்லைன்னா சாணம் நீர் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப முக்கியம். இதை பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் கூட இந்த வழிபாடு செய்யலாம். அதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு நிகரான நேரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரம் தான். அந்த செவ்வாய் ஹோரை நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 3 நேரம் வரும். அந்த 3 நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் நம்ம முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடு பண்ணலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லையும் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடு நான் செய்கிறது வழக்கம். அதே மாதிரி இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு புதுவரவாக வந்த வேல் வைத்து வழிபாடு செய்ய போகிறேன். இந்த வேல் பார்த்திங்கன்னா பியூர் வெள்ளி. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்கள் காத்திருப்புக்கு பின்னர் பார்த்திங்கன்னா என் கைக்கு வந்திருக்கு இந்த வேல். எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது இந்த வேல் கிடைத்தது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக பூஜை செய்கிறவங்களுக்கு தெரியும். புதிதாக வேல் வாங்கும் பொழுதோ இல்லை பூஜை பொருட்கள் வாங்கும் பொழுதோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனசுக்கு ஒரு நிம்மதி, அதே நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணம் தான் இப்போ எனக்கு இருக்குது. வேலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற சிம்பிள் போட்டிருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வேல் தான் முதலாக வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கோவிலில் போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு நான் வழிபட போகிறேன். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா வேல் வைத்து வெற்றிலை தீப வழிபாடு பண்ணி அதில் நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேல் வைத்து நம்ம வழிபடும் பொழுது கண்டிப்பாக வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். வேல்மாறல் பதிகத்தை படித்து நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த விலாகில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா 6 வெற்றிலை எடுக்கணும். 6 வெற்றிலையும் பார்த்திங்கன்னா காம்பு பகுதியை நீக்கணும். இந்த காம்பு பகுதியை பார்த்திங்கன்னா நம்ம தீபத்தில் கூட போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம். வெற்றிலையோட நுனிப்பகுதியில் லட்சுமி தாயாரும் நடுவில் சரஸ்வதியும் காம்பு பகுதியில் பார்வதி தாயாரும் வாசம் செய்கிறதாக ஐதீகம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த வெற்றிலையானது புராண காலங்களில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புனித பொருளாக நம்ம பாவிச்சு இந்த பொருட்களை நம்ம உபயோகித்துட்டு வரோம். அனைத்து செடிகளிலும் பார்த்திங்கன்னா முட்டாகி பூவாகி கனியாகி அதுக்கப்புறம் நமக்கு அதிலேருந்து ஒரு பழம் கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அது விதையாக மாறும். ஆனால் பார்த்திங்கன்னா வெற்றிலைக்கு பார்த்திங்கன்னா ஒரே உருவம். இறுதியில் பார்த்திங்கன்னா இறைவனுடைய திருவடியே சேரும். இப்படிப்பட்ட அதிக நன்மைகள் கொண்ட வெற்றிலையில் பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்கள் சொல்லப்படுது. இந்த 6 வெற்றிலையும் பார்த்திங்கன்னா மயில் தொகை போல் விரித்து அதன் மேலே பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். இதில் நெய் தீபம் ஊற்றலாம், நல்லெண்ணெய் தீபம் ஊற்றலாம். வெற்றிலைக்கும் அதுக்கப்புறம் அதில் வச்சுருக்க நம்ம அந்த தீபத்துக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றலாம். அப்படிப்பட்ட வெற்றிலை தீபத்தை பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை ஏற்றதுனால முருகப்பெருமானுடைய பூரண அருள் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டதுனால மகாலட்சுமி தாயாருடைய அருள் பூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பண கஷ்டம் பண வரவில் பல நம்மளுக்கு சிக்கல்கள் இருக்கும். அப்படிங்கிற நிலையில் நம்ம வெள்ளிக்கிழமை நேரத்தில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை பூரணமாக நினைத்து நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடணும். ஆனால் தீபத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் திரி தீபம் ஏற்றி நம்ம நெய் தீபம் ஏற்றதன் மூலமாக நம்மளுக்கு எந்த ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பார்த்திங்கன்னா தினமும் கூட நம்ம ஏற்றலாம். அப்படி தினமும் ஏற்ற முடியாதவங்க கூட வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றலாம். 48 வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வழிபடுறதுனால நம்மளுக்கு தொடர்ந்து வர்ற பண கஷ்டம் எல்லாமே முற்றிலும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
ஆனால் முருகருக்கு ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 6 வாரம் இல்லைன்னா தொடர்ந்து 9 வாரம் வந்து நம்ம ஏற்றதன் மூலமா, நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுக்கு முன்னேற்றம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைக்காக நினைத்து விரதமிருந்து வழிபடுறதன் மூலமா வந்து சீக்கிரம் குழந்தை பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாழ்க்கையில வளம் பெறதுக்காகவும், சொந்த வீடு கனவு நினைவாகுறதுக்கும் கண்டிப்பா முருகருக்கு வெற்றிலை தீப வழிபாடு செய்றதன் மூலமா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகங்கள் சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் கிரகத்திற்குரிய கடவுள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அந்த செவ்வாய்க்கிழமையில பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிழமைகள்ல வரக்கூடிய முக்கிய ஹோரை நேரங்கள்னு பார்த்தா, காலை நேரத்தில பார்த்தீங்கன்னா 6 டூ 7, மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 டூ 2, அதே மாதிரி இரவு நேரத்தில பார்த்தீங்கன்னா 8 டூ 9. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரைக்குரிய நேரம். இந்த ஹோரை நேரங்கள்ல முருகப்பெருமானை நினைச்சு நம்ம வழிபடுறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். இப்போ முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா, அலங்கரித்து அவருக்கு பிடித்த மாதிரியான மலர்கள வந்து நான் இப்போ அழகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியமா பார்த்தீங்கன்னா, பழங்கள், செவ்வாழைப்பழம், பால், அதுக்கப்புறம் அவல் பாயாசம், அதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் வந்து தூவி, அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கும் வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய நெய்வேத்தியம் வைக்க முடியலைனாலும் பரவாயில்ல, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மட்டும் வச்சா போதும். நம்மளால் முடிந்த நெய்வேத்தியம் ஒரு சிறு கல்கண்டு வச்சா கூட அது நெய்வேத்தியத்திற்கு நிகரானது தான். முருகப்பெருமானுக்கு 2 பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா, குத்துவிளக்கு தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம் இட்டு அதை நம்ம அலங்கரிக்கணும். முருகர் வழிபாட்டிற்கு படம் தான் வைக்கணும், சிலை தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மக்கிட்ட முருகர் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொருட்களை வச்சு நம்ம வழிபடலாம். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 2 முருகர் படங்கள் இருக்குது. ராஜ அலங்காரத்தில் இருக்க முருகர் படமும், அதுக்கப்புறம் பச்சை உடையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகருடைய படமும் இருக்குது. அதோடு சேர்த்து புது வரவாக வந்திருக்க வேல் வைத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வழிபாடு செய்ய போகிறோம். செவ்வாய்க்கிழமை நேரத்தில் முருகர் வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம், அதுக்கப்புறம் முருகர் சம்மந்தப்பட்ட பாடல்களை வந்து உச்சரிச்சுட்டே பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. முருகருடைய போற்றி மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம வழிபடுறதும் சிறப்பு. நம்மளுக்கு எந்த மந்திரமும் தெரியலேனாலும் கூட பரவாயில்லை, ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி போற்றி மந்திரங்கள் சொல்லி நம்ம பூஜைகள் வந்து செய்யலாம். இப்போ அழகாக பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சாச்சு. இப்போ முருகரை வழிபடுவதற்கான நேரம் வந்துருச்சு. நம்ம தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு முருகரை சிறப்பாக வழிபடலாம். கோவிலில் வைத்து நம்ம வேல் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா, இந்த கோவில்லேருந்து நேராக வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுனால நான் எந்த அபிஷேகமும் பண்ணலை. அப்படியே வச்சு தான் முதலாக வழிபடுறதுனால நான் அப்படியே பூக்கள் தூவி வெற்றிலை தீப வழிபாடு வந்து பண்ணி நான் பூஜைகள் செய்கிறேன். இனி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பூஜைகள் வந்து செய்கிறதா இருக்கும் பொழுது, நம்ம வேல் வழிபாடு பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு 3 முறையாவது நம்ம அபிஷேகங்கள் செய்கிறது கண்டிப்பாக அவசியம். இப்போது ஆண் தெய்வங்களாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம திருநீர் அபிஷேகம் சேர்த்து பண்ணலாம். பெண் தெய்வங்கள் சிலைகள் நம்ம அபிஷேகம் பண்ணும் பொழுது மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலை நேரம் பூஜையில் பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பான நெய்வேத்தியம்லாம் படைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் வந்து தயார் பண்ணார். ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த பஞ்சாமிர்தம் வந்து பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன், நெய் விட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களையும் வச்சு பூஜை செய்கிறது கண்டிப்பாக அவசியம். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு பூஜைகளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வழக்கம். நான் எப்போ பூஜை பண்ணுறதா இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளும் கண்டிப்பாக அந்த பூஜையில் இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பூஜைகள் வந்து செய்கிற மாதிரி இருந்தாலும், ஈவினிங் அவங்க வந்ததுக்கப்புறமும் தீபதூப ஆராதனை எல்லாம் குழந்தைங்கள வச்சு காமிக்க வச்சுட்டு அவங்களுக்கு பிரசாதம் வந்து கொடுக்குறது என்னுடைய வழக்கம். எவ்வளோ பெரிய பூஜை செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது அவசியம். அதனால் குலதெய்வ செம்பு வச்சு அங்கே நம்ம வந்து தீபம் ஏற்றி வைக்கிறது அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் தீபம் ஏற்ற மாதிரி வெளியில் பார்த்திங்கன்னா அணையா தீபமும் ஏற்றி வைப்பேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகள் கண்டிப்பாக வந்து ஏற்றி வைக்கிறது அவசியம். நம்ம எல்லா நாட்களும் வந்து அணையா தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அணையா தீபம் வந்து ஏற்றி வைக்கிறதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறது நிறைய பதிவுகளில் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக்அப் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே பூஜைக்கு தயாரான நிலையில் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதற்கான நேரம் வந்துருச்சு. தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு பூஜை செஞ்சு நம்ம போற்றி மந்திரங்கள்லாம் உச்சரித்து நம்ம பூஜையை வந்து தொடங்கலாம்.
இப்போ பூஜையும் சிறப்பாக முடிச்சாச்சு. இப்போ அகல் விளக்குக்கு அடியில் இருக்க வெற்றிலையிலிருந்து அந்த சூடேற்றி வர நறுமணம் பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் பரவி அந்த வெற்றிலையோட நறுமணம் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன வரம் வேண்டுமோ இல்லை நம்மளுக்கு என்ன தேவையோ நினைத்து நம்ம மனம் உருகி பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யணும். என்னுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், நீ எப்பொழுதுமே என் கூடவே இருக்கணும் அப்படி தான் நான் வேண்டுவேன். இப்படி அழகாக ஏற்றி வச்சிருக்க வெற்றிலை தீபத்திலிருந்து வர நறுமணத்தால் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மை ஸ்வீட் மாம் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.